ஆனந்தமுடைவீர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று என்னோடு இருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துவதை பற்றி பேசுவது மட்டுமல்லாமல் நம்மால் மற்றவர்கள் குற்றப்படுத்தப்படுவதும் குறித்து முக்கியமாக இங்கு பேச விரும்புகிறேன். மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் போது அவர்களை மன்னித்து விடுவது மிக நல்லது. இல்லையென்றால் வேறு ஒரு குற்றத்தை சுலபமாக செய்ய அது ஏதுவாகிவிடும். ஒரு நல்ல செய்தி, மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துவது நமக்கு பிடிக்காது. நாமும் மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் இருப்பது குறித்து கற்றிருக்க வேண்டும். டெக்சாஸில் உள்ள டெலஸில் நடந்த மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் இருப்பது எப்படி என்ற போதனையில் இருந்து அறிந்து கொள்ளுங்கள். ஒருவரோடு ஒருவர் இணைந்து போவது எப்படி என கற்றுக்கொள்வது மிக முக்கியம். குற்றப்படுத்தப்படாதீர்கள். கோபம், எல்லா நேரமும் மனக்கவலை, ஒவ்வொரு வாரமும் குற்றப்படுத்தப்படும் வாய்ப்புகள் அநேகமாக அதிகம் உங்களிடம் இருக்கலாம். அதை விரும்பவில்லை என்றால் குற்றப்படுத்த மாட்டீர்கள். உங்களை சுற்றி இருப்பவரை பார்த்து நீங்கள் விரும்பவில்லை என்றால் குற்றப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுங்கள். ஒன்று கொரிந்தியர் 3:3. இந்த கொரிந்தியர்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஆவியின் கனிகளையும் பெற்றவர்கள். இருப்பினும் குழந்தைகளைப் போலவே நடந்து கொள்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் விரும்பியபடி என்னால் உங்களுக்கு பிரசங்கிக்க முடியவில்லை. இன்னும் பாலைத்தான் தருகிறேன், போஜனம் கொடுக்க என்னால் முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லாமல் உங்கள் குணம் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாக நடக்கின்றீர்களே. மேலும் உங்களிடம் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் இருக்கிறதே. அப்படியென்றால் அதன் அர்த்தம் பிரிவினைகள், நிலைக்குலைவுகள், சண்டைகள், குற்றங்கள். உங்களில் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து மாம்சத்துக்குரியவர்களாக இல்லாமல் மனுஷ நிலைமைக்கு மேலாக தனித்து நீங்களாக நடந்து கொள்ள வேண்டாமா? ஆவிக்குரிய முதிர்ச்சியை பவுல் மற்றவர்களிடம் இருந்து தனித்து உங்களை பார்க்கும் அளவுகோல்கள் என்றும், ஆவியின் முதிர்ச்சியின்மையால் மற்றவர்கள் காயப்படுத்தும் போது உடனே மனம் கசைப்படைவதினால் தெரியும் என்று கூறுகிறார். அதனால் கோபம், மன கஷ்டம், எளிதில் குற்றப்படுத்தப்பட்டு யாருடனும் இணைந்து வாழ முடியாத நிலை. அதை மறுபடியும் சொல்லட்டுமா? நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் சூழ்நிலைகளையும் மற்றவர்களையும் எப்படி அனுசரித்து போவது என்பதை முதலில் கற்றிருப்போம். முடிந்தவரை எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். நாம் முடிந்தவரையில் சமாதானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானமே இல்லை என்கிற இடத்தில் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். நம்மால் சமாதானம் பண்ண முடியும். முடிந்தவரையில் அதை செய்ய வேண்டும். அதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும். மணல் மீது ஒரு கோடிட்டு பிசாசுக்கு சத்தமிட்டு அறிவிக்க வேண்டும், என் வாழ்க்கையில் நீ குற்றப்படுத்தும்படி நான் வாழ மாட்டேன் என்று. எல்லாவித காரியத்திற்கும் மக்கள் குற்றப்படுத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு அவர்கள் குற்றப்படுத்தப்பட்டார்கள் என்பதை எழுதி தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைக்க முடியாதபடி குற்றப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்வது, உலகம் முழுவதையும் அவசரத்தில் பயணம் செய்துவிட முடியாது. நான் இங்கு இருப்பதும் அப்படித்தான், அவசரத்தில் வரவில்லை. எல்லா வாரமும் கேட்பது போல இன்றைய போதனை வழக்கமாக இல்லை. இன்று ஒரு விசேஷித்த போதனையாக இருக்கிறது. மக்கள் பயணிக்கும் போது தங்குவதற்கு அறை கிடைத்து எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருப்பது போல் அநேகர் இங்கிருக்க விரும்புகிறீர்கள். உங்களால் 45 நிமிடம் தொடர்ந்து இங்கிருக்க விருப்பம் இல்லை. கவனியுங்கள், என்னை சுற்றி என்னை குறித்து தப்பாக பேசி எழுதும் 2-3 பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் குறை சொல்லுகிறவர்கள். ஏனென்றால் தொலைக்காட்சி வெளிச்சத்தில் அவர்கள் கண்கள் கூசுகிறது. ஆனால் அவர்களோ டிவியில் வருவதை மிக விரும்புவார்கள். ஹலோ, படங்களை ஒளிபரப்பாமல் டிவியில் பார்க்க முடியாது. இது எளிதானதல்ல என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆக எனக்கு அவர்கள் ஏற்றவர் அல்ல. இதனால் நேருக்கு நேர் சந்திக்க விருப்பமில்லாமல் இருக்கிறார்கள். இப்படி அநேகர் எங்கேயாவது மூலையில் முகத்துக்கு நேர் பார்க்காமல் மறைந்து கொள்வார்கள். குறை சொல்வதை நிறுத்த வேண்டும். ஆமாம், உங்கள் கருத்துருங்களை நான் குறைப்பட்டேன். ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார நினச்சேன். ஆனால் அவங்க அதிகாரிங்க அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க நான் ஒரு சிறந்தவன் நினச்சிருக்கேன். சினுங்கித்தனங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் யாரும் தன் தவறை சொல்வதற்கு விரும்புவது இல்லை. என்னிடம் சொல்ல முயற்சிக்காதீர்கள். ஏன் தெரியுமா? இந்த மக்கள் யாவரும்
தன்னலம் உடையவர்கள் எதிலும் ஒன்றிப் போகவே மாட்டார்கள். அவர்கள் உணர்வதையே சிந்திக்கிறார்கள். நாம் நினைப்பதை மற்றவர்கள் நமக்கு செய்வதில்லை, நாம் தான் அவர்களுக்கு செய்கிறோம். நம்ம எல்லோரும் குற்றப்படுத்தி விடுவார்களோ என்று கவலைப்பட வேண்டியது இல்லை. மற்றவர்கள் குறை சொல்லாமல் இருக்க அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். எனவே பவுல் சொல்கிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்லையா என்று இங்கு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் மற்றவர்களோடு இணைந்து போகிறீர்களா? தன்னலம் உள்ளவர்கள் எளிதில் குற்றப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் எப்போதும் தங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் மற்றவர்கள் வழிக்கு வரமாட்டார்கள். கடந்த வாரம் மிக ஆர்வமாக இருந்தேன். ஜூன் மாதம் 4ஆம் தேதி என் பிறந்த நாள். இது கடந்து போய் சில தினங்களாயிற்று. கிழமை தெரியவில்லை, சனி அல்லது ஞாயிறு, சில வாரங்களுக்கு முன். இதை ஒன்று பெரிதாக எல்லாவற்றுக்கும் மேல் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை குறை சொல்வதற்காக இந்த நிகழ்ச்சியில் இதை நான் பேசவில்லை. என் பெரிய மகள் எதுவும் என் பிறந்த நாளுக்கென்று செய்யவில்லை. இப்போது உங்களுக்கு புரியும். இந்த கஷ்டத்தை தூக்கி போட்டாலும் எல்லா நாளும் நினைத்து கொண்டே இருப்பேன். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நிறைய செய்திருக்கிறோம். ஒருவேளை அவள் பிஸியாக இருந்திருப்பாள். அவளுக்கு 4 குழந்தைகள். ஒரு நாள் நான் போவேன். இல்லை, நான் குறை சொல்ல போக மாட்டேன். நிச்சயமாக அவளை குறை சொல்ல மாட்டேன். அவளை கோவித்துக் கொள்ளவும் மாட்டேன். இதில் நான் அவளை எதிர்பார்த்தேன். இந்த தொடரை குறை சொல்வதற்கென்று தயார் செய்யவில்லை. நாம் குறை சொல்லி சண்டை போடக்கூடாது. ஒரு சில காரியங்கள் ஒரு விதத்தில் நம்முடைய உணர்வுகளை காயப்படுத்துகிறது. அதை நாம் பெரிதுபடுத்தி விடுகின்றோம். இப்போது எனக்கு 2 தேர்வுகள் உண்டு. மேலானதை நம்ப வேண்டும் அல்லது வெறுத்து விட வேண்டும். குடும்பத்தில் சண்டை வருவது எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் இங்கு பெரிய வேலை எனக்கு இருக்கிறது. நான் செய்யக்கூடாது என்று கற்றுக்கொண்டேன். நான் சொல்லப்போவதை கவனியுங்கள். தேவனின் அபிஷேகத்தில் கடினமாக இருக்க முடியாது. இங்கிருக்கும் எல்லோருக்கும் நான் பேசுவது கேட்கிறதா? நீங்கள் தேவனின் அபிஷேகத்தில் கடினமாக இருக்க முடியாது. ஆமென். அவர்கள் பதில் கொடுக்கவில்லை. நான் மீண்டும் சொல்கிறேன். உங்களில் எத்தனை பேர் தேவனின் அபிஷேகத்தை உணர்கின்றீர்கள்? அபிஷேகம் என்றால் என்ன தெரியவில்லை என்றால் கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் தேவனின் வல்லமையான பிரசன்னமாக இருக்கிறது. நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும். இவ்வுலகம் நாம் வாழ்வதற்கு மோசமான இடமாயிருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் தேவனின் வல்லமையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இங்கு நிற்க எனக்கு அபிஷேகம் தேவை. தேவனை நான் சார்ந்திருக்கின்றேன். உங்களை தொடுவதற்கு தேவனின் அபிஷேகம் தேவை. அதை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். அப்போதுதான் இன்று போல் நாளையும் வருவீர்கள். தொலைக்காட்சியை பார்ப்பவர்களும் பார்ப்பீர்கள். நான் யாரையும் கவர்வதற்காக விதை காட்டவில்லை, சாதாரணமாய் பேசுகிறேன். தேவனின் அபிஷேகம் இல்லை என்றால் இங்கே எல்லோரும் தூங்கி விடுவார்கள். இவ்வளவு காலம் எதை தெரிந்து கொண்டேன் தெரியுமா? தேவ அபிஷேகம் இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் என் கணவரோடு ஓயாமல் சண்டை போட்டுக் கொண்டிருப்பேன். அபிஷேகம் இல்லையானால் குழம்பி போவேன். இல்லை என்றால் எனக்கு என் பிள்ளைகள் பிறந்தநாள் பரிசு தர மறந்திருப்பார்கள். எனக்கு தந்ததாக நான் நினைத்துக் கொள்கிறேன். இப்படி செய்யக்கூடாது. ஆம், என் மகள் சொன்னாள், என்ன தெரியுமா, எல்லாம் சோதனையாக இருக்கிறது. நேற்றிரவு என்னிடம் வந்து இங்கு நான் வருவதற்கு முன் சொன்னாள். அவள் வேதனையோடு காணப்பட்டாள். பிறந்தநாள் பரிசு வாங்கிட்டு வர மறந்துட்டேன். அம்மா, இதுக்காக நான் வருத்தப்படுறேன். நான் இப்படி செஞ்சேன், எனக்கு நம்பவே முடியல, மோசமா உணர்றேன். இப்படி நான் இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி செய்வேன்னு நான் நினைக்கல. ஆம், அவளுக்கு 4 குழந்தைகள். அவள் பிஸியானவள். ஒரு வாரத்திற்கு ஃப்ரீயாக எங்காவது தங்க நினைக்கின்றாள். என்னை நம்புங்கள், நான் தங்க ஒரு வாரம் எங்காவது போனால் சந்தோஷமாக என்னை தயார்படுத்திக் கொள்வேன் என்கிறாள். விசேஷமாக என் 4 குழந்தைகளில் அவள் முழுவதுமாக எல்லாவற்றையும் மறந்து போனாள். ஒன்று தெரியுமா? நல்ல மனிதர்களைத்தான் நாம் நம்ப வேண்டியது இருந்தது. அதை விட்டு கெட்டவர்களை அல்ல. தன்னலமுடையவர்கள், தன்மேல் மாத்திரம் அக்கறை கொண்டவர்கள் எந்நேரமும் அவர்களுக்கு விருப்பமான வழியில் போக முடியாமல் குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கவனமின்மையால் எளிதில் குற்றம் செய்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்கள் அன்பில்லாதவர்கள். தங்கள் வழிகளை கண்டுகொள்ளாமல் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். தங்களை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைப்பவர்கள் மற்றவர்களையும் அப்படியே நினைப்பார்கள். புரிகின்றதா? எல்லா நாளும் கஷ்டப்பட்டு வீட்டை சுத்தம் செய்கிறேன், வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் நல்லா சுத்தமாக இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த உணவு சமைக்க 2 மணி நேரம் செலவு செஞ்சேன், கொஞ்சம் இதை நீங்கள் சாப்பிட்டா வெளியில் போயிடுவீங்க. என்கிட்ட புது ஹேரிடோ இருக்குது, நீங்கள் அதை கவனிக்கல. என்னை பற்றி என்ன?
பாதுகாப்பு இல்லாதவர்கள் கிறிஸ்துவுக்குள் யார் இருக்கிறார்கள் என்று அறியாதவர்கள் தங்கள் மதிப்பை அவர்களை அறிந்திருக்க மாட்டார்கள். உள்ளுக்குள் இருக்கும் மதிப்பை அறியவில்லை, மற்றவர்களும் அவ்வாறு இருக்க நினைக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து போகவில்லை என்றால் அவர்களால் குறை சொல்லப்படுகிறார்கள். ஏனென்று இப்போது தெரிகிறதா? இப்படி யாராவது உங்களோடு வாழ்ந்தால், யாருடனாவது உங்களுக்கு ஐக்கியம் இருந்தால், அந்த ஐக்கியம் மோசமானது என்று ஏற்கனவே அறிந்திருந்தால் அவர்களோடு இணைந்து போவதில் எந்நேரமும் சோர்ந்து போவீர்கள். ஆனால் இப்படி ஐக்கியம் கொண்டிருப்பது அவர்களோடு இணைந்து போக விருப்பமா? எல்லாம் சரி, நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சத்தியத்தின் நிமித்தம் குற்றப்படுத்தப்படாதீர்கள். சில கஷ்டமானதை நான் சொல்லும்போது எளிதில் கஷ்டப்படும் உள்ளம் கொண்டவர்கள் உங்கள் உணர்ச்சிகளை காயப்படுத்தும்படி நடந்து கொள்ளாதீர்கள். ஆனால் அதே சமயம் உங்களுடைய பிரச்சனைகளை என்னால் சுட்டிக்காட்ட முடியும். மேலும் வீட்டிற்கு போய் உங்களுக்குள் இருக்கும் ஆத்துமாவை தேடி உங்களையே கேளுங்கள், என்னோட வாழறதுக்கு இதை விட வேறு என்ன இருக்க முடியும்? நம்மையே சில வேளைகளில் கேட்டுக்கொள்ள வேண்டி இருக்கும், என்னோடு நான் வாழ வேண்டுமா? 30 வருடங்களுக்கு முன் ஆண்டவருடைய வார்த்தையை ஆழ்ந்து படிக்க தொடங்கினேன். என்னை தவிர யாருக்கும் பிரச்சனைகள் இல்லை என்று நினைத்தேன். ஒவ்வொருவரும் அவர்களுக்குள் நிலைப்பட்டால் சந்தோஷமாக இருக்கலாம். விசேஷமாக தேவ் எனக்கு ஒரு பிரச்சனை என்று நினைத்தேன். அநேக விளையாட்டுகளை விளையாடுவார், குறை ஒன்றும் என்னிடம் சொல்ல மாட்டார். தேவ் இப்படி குறை ஏதும் சொன்னதில்லை. இரவு உணவு கூட கேட்க மாட்டார். இது என்ன அது என்ன என்று எதையும் கேட்க மாட்டார். இப்படி இந்த நிலையில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஹலோ, இப்படி எப்போதும் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் நேசிக்கப்படத்தக்கவர் என்ற உண்மையை அறிந்திருந்தேன். அந்த கஷ்டம் அனுபவித்தார். அவர் எந்த பெண்கள் பின்னால் ஓடிக்கொண்டும் குடித்து கும்மாளமிட்டும் இருக்கவில்லை. அவர் எப்போதும் விளையாட்டுகள் தான் பார்ப்பார். அவர் இவரை போன்றோ அவரை போன்றோ வேறு யாரை போன்றோ இருந்ததில்லை. ஆகையால் ஒரு நாள் தேவ் மாற வேண்டும் என்று ஜெபித்தேன். அவர் பின்னாலேயே நான் போய்கொண்டிருந்தேன். ஏனென்றால் பிசாசை மேற்கொள்வது எப்படி என்றும் ஆவிக்குரிய ஆயுதப்பொறையும் கற்றிருந்தேன். நான் கடிந்து கொள்கிறேன் உன்னை பிசாசே. ஓ தேவனே, தேவனே, தேவ் மாற, அவரோடு பேசும், தேவ் மாற வேண்டும், தேவ் மாற வேண்டும். ஓ ஓஹோ, நான் ஒரு மாதிரி. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். ஓ சிறுபிள்ளையாய் மாற்ற விரும்பினேன். அதற்காக பாடுபட்டேன். ஆண்டவர் என் ஜெபத்திற்கு கூடுமானவரை தடை விதித்திருந்தார். என் இருதயத்தில் இதை கேட்டேன். ஜாய்ஸ், தேவ் ஒன்றும் உனக்கு பிரச்சனை இல்லை. பின்ன யார் ஆண்டவரே? என் பிள்ளைகள் ஒருத்தனா? உண்மையை சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திய போது இப்படி நான் வீட்டில் இருந்தேன். 3 நாட்கள் அழுது கொண்டே இருந்தேன். ஆக நான் யாரையும் சுட்டிக்காட்டவில்லை. இப்படி இருந்து யாரிடமும் பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. மற்றவர்களாலும் என்னை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. எனவே முயற்சிக்கு எந்த பயனும் இல்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நான் பாதுகாப்பு இல்லாதவளாயிருந்தேன். என் அருமை எனக்கே தெரியவில்லை. நான் விலை குறைவாக மதிக்கப்பட்டேன். என் வாழ்வில் வெட்கத்தின் வேறாக இருந்தேன். ஏனென்றால் என் குழந்தை பருவத்தில் பாதிக்கப்பட்டேன். யாரும் என்னை சந்தோஷப்படுத்தவில்லை, சந்தோஷமாக வைக்கவும் இல்லை. ஏனென்றால் உங்களையே நீங்கள் வெறுத்தால் உங்களை நீங்களே வெறுத்தால் எல்லாம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். ஏனென்றால் உங்களை குறித்து ஏற்கனவே தவறாக நினைத்திருக்கிறீர்கள். இதை தொடர்ந்து வேறு ஒருவரும் செய்ய மாட்டார்கள். இவைகளை தாங்கி நிறுத்த வேண்டும். இதை எங்கு சொன்னாலும் குறிப்பு நன்றாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? பார்க்க அழகாக இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லாவிட்டாலும் நான் பார்க்க அழகு என்று எனக்கு தெரியும். வீடு பார்க்க அழகாக இருக்கிறது, கஷ்டப்பட்டு உழைக்கின்றாய், இப்படி எல்லாம் தெரியும். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் சொல்லவில்லை. ஆனால் அப்படி நான் பெருமையாக இருக்க மாட்டேன். இயேசுவுக்கு அவரை தொடர்ந்து குறை சொல்லும்படி எல்லா காரியங்களும் அவர் எதிரிலேயே உண்மையில் நடந்தது. அவரின் சொந்த குடும்பத்தாரே இவர் ஒரு பைத்தியம் என்று நினைத்தார்கள். அவரோடு எதையும் செய்ய அவர்கள் விரும்பவில்லை. அவரால் அவமானப்பட்டார்கள். அவரின் சீடர்களோ அவர்களுக்காக இயேசு எல்லாம் செய்து முடித்தோம், அவர்களால் விழித்திருக்க முடியவில்லை. அவரோ என்னோடு 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியாதா என்றார்.
எதையும் அவரோடு செய்ய விரும்பாமல் தூங்கி போனார்கள். பேதுரு அவரை மறுதலித்தார். யூதாசோ அவரை காட்டிக் கொடுத்தான். பரபாசோ அவரை மாட்டிவிட முயற்சித்தான். அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒன்றை சொல்லட்டுமா? என்னை கொஞ்சம் பாருங்கள். ஒன்று சொல்கிறேன். நீங்கள் குற்றம் செய்ய நேரம் அவசியம் இல்லை. உங்களுக்கு நிச்சயமாக நேரம் இருக்காது. இல்லை என்றால் குற்றம் புரிய பலம் போதும். ஏற்கனவே என்ன சொன்னேன்? இன்று மீண்டும் இதை குறித்து பேசப் போகிறோம். இந்த செய்தியை தயாரிக்கும் போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தியது என்ன? நான் எப்போதும் பார்த்திராத ஒரு வலிமையான வழி. ஜாய்ஸ், யாராவது எதையாவது செய்யும் போது உன்னை குறை சொன்னாலோ அல்லது காயப்படுத்தினாலோ உனக்கு அப்படி செய்தது என்று நினைக்காதே, அதற்கே வினை உண்டு பண்ணிக்கொள்கிறது என்று சிந்தி. ஏனென்றால் யாராவது உன்னை தவறாக பயன்படுத்தினால் அவர்களை காயப்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் காயப்படுவதை விட அதிகமாக. ஆண்டவரே உங்களது நீதிபரர். உங்களிடம் இருக்க வேண்டியதை மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளாத போதும், குறை சொல்வதை வெறுக்கும் போதும், ஆயிரக்கணக்கான மக்களிடம் அவர்கள் போனாலும் உங்கள் தேவை என்ன, நீங்கள் வைத்திருக்க வேண்டியது என்ன, உங்களுக்கு என்ன தேவை, இவைகளை தேவன் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் அவர் கட்டுப்பாட்டுக் கொண்டிருக்கிறார். மனிதர்களுக்காக எதையும் செய்வதை நிறுத்துங்கள். ஏனென்றால் அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள். சிலவற்றை நமக்கு செய்தவர்கள் செய்திருக்க வேண்டும். அது மனதை உறுத்துவது போன்றிருக்கும். ஆமென். கடந்த வாரம் இம்மாதிரியான சூழ்நிலை என் மகளுக்கு ஏற்பட்டது. என் பிறந்த நாளுக்கு முந்திய நாள் அவள் என்னை அழைத்து, அதாவது அவளுக்கு பொருளுதவி செய்தால் என் பேரன் பேத்திகளை 1 மாத கேம்புக்கு அனுப்புவதாக சொன்னாள். ஆகையால் நானும் தேவும் இது குறித்து பேசிவிட்டு நாம் உதவுவோம் என்றார். அது சிறப்பானது. ஆகையால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள் என் பிறந்த நாள். ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை. அடுத்த நாள் எதுவும் இல்லை. அதற்கு அடுத்த நாள் ஒன்றுமில்லை. இப்போது இங்கு விரோதி சொல்கிறான், நீங்கள் அந்த பணத்தை கொடுப்பது உங்கள் பேரன் பேத்திகளுக்காகத்தான். அதனால அந்த பணத்தை அவங்க கிட்டேயே கொடுத்துருங்க. வாங்குற எல்லா துணிகளும் எல்லா பொருளையும் உங்க பேரன் பேத்திகளுக்கே நீங்க வாங்குங்க. அதனால் நான் நிலை குலைந்து போனேன். அதனால் எனக்கு நானே பேசிக்கொண்டேன். சில சமயம் நீங்களாகவே பேசிக்கொள்வீர்கள், நான் அதை செய்யவில்லை, நான் எதை செய்கிறேனோ அதை அவர்கள் திரும்ப செய்யணும் என்று நினைத்தேன் என்று நான் செய்தேன். ஏனென்றால் அவளை நான் நேசிக்கிறேன். நான் மன கஷ்டத்தோடு எதையும் கொடுக்கவில்லை. அந்த மாதிரி அற்பத்தனமாக விளையாடுவதற்கு நேரம் இல்லை. நான் அந்த உனக்காக தான் செஞ்சேன், நீ எதுவும் எனக்காக செய்யணும்னு நான் விரும்பல. நாம் என்ன செய்வதென்றால் ஆண்டவருக்காக இதை செய்ய வேண்டும். இதற்கான வெகுமதி பலன் தேவனிடத்திலிருந்து வரும் என்று தெரியும். மனிதருக்காக எதையும் செய்யும் போது நன்றாக சிந்தியுங்கள். சிலரோடு தேவன் இடைப்பட்டு அதை திரும்ப தரும்படி செய்கின்றார். ஏனென்றால் நீங்கள் அந்த மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் திரும்ப உங்களுக்கு தரமாட்டார்கள் என்று தேவன் நன்கு அறிகிறார். ஏனென்றால் உங்கள் கண்கள் தவறானதின் மீதே நோக்கமாயிருக்கிறது. நான் வேகமாக பேசுகிறேன் என்று நினைக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு பெரிய இடம். மக்களுக்காக சில காரியங்களை செய்கிறோம். நல்ல நோக்கத்தோடு அவர்களுக்கு செய்கிறோம். நாம் செய்வது ஏனென்றால் ஆண்டவர் இதை செய்யும்படி விரும்புகிறார் என்று உணர்கிறோம். ஏனென்றால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கால வரையறை பேச்சுவார்த்தையின் முடிவில் நான் செய்கிறேன் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் சொன்னதால் இதை செய்வதாக உணர்கிறேன். நானாக செய்யவில்லை, உங்களுக்காக நான் செய்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்காகத்தான் நிச்சயமாக செய்கிறேன். நல்லது, நான் சரியான காரணத்திற்காக செய்தேன், ஆனால் ஆண்டவர் இதற்கான பலனை திரும்ப தருவார். இது யாருக்காவது கிரியை செய்யலாம், எனக்கு தெரியவில்லை. ஆனால் எதையாவது உங்களுக்காக நான் செய்திருந்தால் நீங்கள் திரும்ப செய்து விடுங்கள். ஆண்டவர் உங்கள் மூலம் திருப்பி தருவதற்கு விடமாட்டார். அநேக உதாரணத்திற்கு, ஏனென்றால் என் கண்கள் தவறானவர் மீது வைத்து விட்டேன், அவர் குற்றத்துக்கு ஆளாகிவிட்டேன். வருந்துவதற்கு பதில் யார் நம்மை குற்றப்படுத்துகிறார்கள் என்று நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். தேவனை குறை சொல்லக்கூடாது. என்னால் ஆண்டவரை குறை சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. எபேசியர் 4:30 சொல்கிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள். மேலும் சொல்கிறார், மக்களோடு நாம் எப்படி இணைந்து வாழ்வதென்று. கோபமும் கசப்பும், நாம் என்ன பேசுகிறோம் என்பதில் மிகுந்த கவனமும், மற்றவர்களோடு பேசுவதில் கவனமும், துர்பேச்சு எதுவும் தன் வாயினால் பேசாமலும்
சொல்லும் காரியங்கள் அவர்களை குற்றப்படுத்தாமலும் நாம் பேசுவது மற்றவர்களை எப்படி பாதிக்கிறது என்று உணர்ந்து பேசுங்கள். அப்படித்தான் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். நம்மை துக்கப்படுத்துகிறவர்கள் மேல் பிரதாபம் கொள்வதற்கு பதில் நியாயமாக நாம் கவலைதான் பட வேண்டும். என் குணங்களால் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறேனா அல்லது மற்றவர்களை துக்கப்படுத்துகிறேனா? மற்றவர்களை துக்கப்படுத்துவது சரிதான் என்றும் தாங்கள் செய்யும் தவறுகளை அறியாமலேயும் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஏன் நிச்சயமாக மற்றவர்கள் உங்களை வேதனைப்படுத்தும் போது தடயமில்லாமல் தவறு செய்கிறார்கள் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அநேக நேரத்தில் என் மகள் என் உணர்வுகளை எப்போதும் வேதனைப்படுத்த மாட்டாள், என் உணர்வுகளை காயப்படுத்த மாட்டாள். என் வாழ்வில் எந்த நேரத்திலும் என் உணர்வுகள் என் நிலையிலும் காயப்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த வாரம் நான் அதிகம் வேதனைப்பட்டேன். கடந்த வாரம் என் தகப்பன் இறந்து போனதால் இறுதி சடங்கு நடைபெற்றது. ஒரு நீண்ட வேலை பட்டியலில் இருந்து மீண்டு வந்தேன். மேலும் ஒன்று தெரியுமா, உனக்குள் இருக்கும் கவலையினால் பிசாசு உங்களை பற்றிக் கொள்ளவே விரும்புகிறான். அவன் எப்படி கவலைகளை கொண்டு வருகிறான்? மற்ற கவலைகளினால் நீங்கள் இருக்கும்போது இதை கவனிக்கலாம். ஆசீர்வாதங்களை பயன்படுத்தியும் அதை தடுக்கலாம். அதற்கு காத்திருங்கள். அதுதான் சரி. எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி சோர்ந்து போயிருக்கேன். நான் ஒண்ணு எல்லாரும் போட்டு மிதிக்கிற கால் மிதியடி இல்லை, எல்லாரும் மிதிக்கிறதுக்கு இன்னொரு முறை மலைகளை சுற்றி வர வேண்டும். பரிசுத்தாவிக்கு என்று உள்ள பள்ளி ஒரு ஆச்சரியத்திற்குரியது. பரிசுத்தாவியை விட்டுவிட முடியாது. நீ அவருக்குள் தேறுகிறவரை சோதனைகளை மேலும் மேலும் சகித்துத்தான் ஆக வேண்டும். அப்படித்தானே? ஆம், நாம் அதில் சோர்ந்து போகாமல் இருப்பது நல்லது. எளிதில் கவலைப்படுகிறவர்கள் பிற்போக்கானவர்கள். நன்மையானதை விசுவாசிக்கும் போது மோசமாக எண்ணுகிறார்கள். சாத்தானுக்கு எளிதில் அடையாளமாயிருக்கிறார்கள். ஏனென்றால் அவன் கண்ணிகளை வைத்து அதை ஒவ்வொரு நேரமும் தெரிக்கும்படி செய்கிறான். அவர்கள் துயரமானவர்கள். ஏனென்றால் மற்றவர்களை விட அதிகம் தூஷிக்கப்படுவதால் அதிக துயரத்திற்குள்ளாகிறார்கள். உடன்படிக்கையோடு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் அநேக மக்கள் எதற்கெடுத்தாலும் தொட்டால் சிறுங்கியை போல உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் என்று நான் அறிவேன். ஆனால் அன்பு என்பது உணர்ச்சி பூர்வமானது அல்ல. ஆகையால் அன்பிலே நடந்தால் நம் உணர்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவதை நாம் தவிர்க்கலாம். சரியான வழியில் நடக்கின்றோம் என்று சொல்லி சரியான பாதையில் சிலர் நடப்பதில்லை. எனவே நம்முடைய வாழ்வில் இடைப்படும்படி ஏன் நாம் பரிசுத்த ஆவியை அழைக்க ஜெபிக்க கூடாது? இயேசு விரும்பினபடி நமக்குள் வழியை உண்டாக்குவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் உணர்ச்சிகள் எளிதில் வேதனைப்படும்படியும் தொடர்ந்து வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கையில்லாதவர்கள் போல் உணர்ச்சிகளை அணிந்து கொள்ளாமல் இருக்க உதவி செய்யும். நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. வேதனையோடு ஜெபிக்க நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் நல்ல குணத்தோடு இளகிய மனதோடு இருக்க விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் எப்போதும் கவலையோடு இல்லாமல் யார் என்ன செய்தாலும் சகிக்க உதவி அருளும். மற்றவர்கள் எங்களுக்கு செய்வதை விட நாங்கள் மற்றவர்களை நடத்தும் விதத்தில் கவனமாயிருக்க விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களை எப்போதும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் விரைவில் சந்திப்போம்.